செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பூ அவன் கால் பட்டு அழிந்தது இன்று என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இந்த பாட்டு திருச்செந்தூர் அந்த செந்திலாண்டவரை பற்றி திருச்செந்தூரை பற்றி திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடியது. இதோட விளக்கத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து அந்த நொடியிலிருந்து உங்களுடைய கர்ம வினைகள் உங்கள் தலையெழுத்தே மாறிடுன்னு சொல்கிறாரு. நான் சொல்ல அருணகிரிநாதர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு பாட்டுக்கு உண்டான விளக்கத்தை பார்ப்போம். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில். திருச்செந்தூரில் நெல்வயல் அதிகமான நெல்வயல் இருக்கும். அந்த நெல்வயலுக்குள்ள குட்டி குட்டி மீன், அந்த மீன் சேல் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இப்போ உள்ள வழக்கில் கூட சிலேபி மீன்னு சொல்லுவாங்க. மேபி அது ரெண்டும் சரியான மீனாங்கிறத நம்ம பார்க்கணும். சேல்னு ஒரு வகையான மீன் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த சேல் அந்த நெற்பயிரை கடிச்சு அந்த அந்த என்ன சொல்ல மகசூல் எல்லாம் நமக்கு வம்பாயிரும். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில். அப்போ நெற்பயிரெல்லாம் அழிஞ்சது எதனால? சேலுங்கிற மீனால. தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். முருகப்பெருமானுக்கு கதம்ப மாலை போட்டிருப்பாங்களாம். அந்த கதம்ப மாலை போட்டால் ஏற்கனவே முருகன் ஒரு அழகன். இந்த கடம்ப மாலை போட்டால் அதை விட அழகா இருப்பாரான். அப்படி கடம்ப மாலை போட்ட முருகன் அழகு சாயந்தரம் அந்த மாலை வாடிடுது இல்லையா? அந்த மாலை வாடின உடனே அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் முருகனை பார்க்க வந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய மனசும் வாடிருமா. அடடா, மாலை வாடி போச்சே, அப்போ முருகனுக்கு இன்னொரு வேற ஒரு மாலை போடணும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த மாலை வாடினதால அவங்களுடைய மனசும் வாடிடுமா. தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்புவும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியுடைய வேல்பட்டு சூரன் எல்லா சூரனையும் அழிச்சிட்டாரு. அந்த சூரனை அழித்து எப்படி நீதியை நிலைநாட்டினாரோ அதை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை அழித்து விடுவார். அதுக்காகத்தான் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்புவும். இதுக்கு அப்புறம் வர வேண்டிய வரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. அவன் கால்பட்டு அழிந்தது இன்று என் தலைமேல் அயன் கையெழுத்து. அப்போ முருகப்பெருமானுடைய கால் நம்மளுடைய தலையில படுது. அருணகிரிநாதர் சொல்றாரு, உன்னுடைய கால் முருகா, உன்னுடைய கால் என்னோட தலையில பட்டதுனால பிரம்மனுடைய கையெழுத்து. பிரம்மனுடைய கையெழுத்து என்ன? அதுதான் நம்ம தலையெழுத்து. அப்போ எம்பெருமான் முருகனுடைய பொற்பாதங்கள் நம்ம தலையில பட்டதுனால பிரம்மாவுடைய கையெழுத்து அழிந்தது. அதுதான் அவன் கால்பட்டு அழிந்தது இன்று என் தலைமேல் அயன் கையெழுத்து. அவன் கால்பட்டு அழிந்தது இன்று என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அப்போ முருகப்பெருமானுடைய பொற்பாதங்கள் நம்ம தலையில படுறதால நம்முடைய தலையெழுத்தே மாறுன்னு சொல்றாங்க. அதனால யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது தலையெழுத்து என் தலையெழுத்து இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த தலையெழுத்தை ஒரு செகண்டில் மாற்றலாம். இந்த பாட்டை தினமும் படிச்சுக்கிட்டே வாங்க. இது திருப்புகழில் இருக்குது. உங்களுக்கு கீழே இந்த பாட்டை லிங்க்கில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை பாருங்கள். தினமுமே அந்த பாட்டை படிங்க. நிம்மதியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.